ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கார அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார அடை செய்ய தேவையான பொருட்கள்: அரை கிலோ புழுங்கல் அரிசி, இது 4 hours ஊற வச்சுருக்கேன். பருப்பு 3 hours ஊற வச்சுருக்கேன். 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, 3 பெரிய வெங்காயம், 10 காஞ்ச மிளகாய், 1 துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, பூண்டு 4 பல், சோம்பு 2 ஸ்பூன். ஃபர்ஸ்ட் நம்ம மிளகாய் 2 ஸ்பூன், சோம்பு 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அரிசி அரைச்சிக்கலாம். அரிசி 1/2 kgன்றதுனால நான் மிக்சியிலே அரைச்சி எடுத்துக்கிறேன். அரிசி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டுத்தையும். பருப்பு அரைக்கும் போது அதில் தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூணுத்தையும், அதாவது அரிசி, பருப்பு, அந்த மிளகாய் பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம இதில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கார அடை மாவு ரெடி. அடை ஊற்ற ஆரம்பிக்கலாம். அடைக்கு கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக ஊற்றணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், அடை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.